தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அப்படி தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய காங்கிரஸே தாவேக்காவும் திமுகவும் ஒரு அணியில இருக்கணும்னு சொல்லல. இவர் என்னமோ கண்டுபிடிச்சு சொல்லுகிறார். உடனே வைகோ ரொம்ப கிண்டலா, இது நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியான கருத்து, அவருக்கு என் பாராட்டுகள் போயிட்டார். நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவனின் தலைவலி என்பது வன்னி அரசின் வளர்ச்சி என்பதுதான். வன்னி அரசு இப்ப அண்மை காலமாக தீவிர திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திருமாவளவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்சியை வன்னி அரசிடம் இழந்து கொண்டிருக்கிறார். தனக்கு பாதுகாப்பு புகலிடம் தேடி இப்பவே டிஎம்கே சைடு துண்டு போட தொடங்கி இருக்கிறார். இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஷோ ஒரு கவுன்சிலர் நடிப்பார். அவர் மேடையில பேசுவார், நான் அமெரிக்க அதிபருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் அப்படின்னு, அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன், என்னுடன் மோதி பார்க்காதீர்கள். அது மாதிரி இப்ப திருமாவளவன் தேசிய அளவுல போயிட்டார். ஈரானை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுடனான இடைக்கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றார். ட்ரம்ப் எனும் ஒரு தனி மனிதனின் முட்டாள்தனத்துக்கு மொத்த உலகமும் விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். ஒரு காமெடியன் போல ஆகிவிட்டாரே. வணக்கம் நண்பர்களே. உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர் திருமா. அவரை நிலை கொள்ளாமல் தவிர்க்கிறார். தாவேக்கால அவருடைய கட்சியை சார்ந்த ஒருவரே அமைச்சராக இருக்கிறார். ஆனால் இன்னமும் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு முழுமையா சொல்லுவதற்கு அவருக்கு மனதில்லை. தாவேக்கா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் மனதில்லை. ஏதோ மாத்தி மாத்தி உழப்பி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் திடீர்னு நேற்றுக்கு ஒரு புதிய ட்விஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்கிறார். என்னன்னா, பிஜேபியை எதிர்க்க தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இயங்க வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார். தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. அதை சொல்லிட்டு திரும்ப ரொம்ப பெரிய அறிவாளி இல்லையா, அதனால அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப நான் சொன்னது தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் புரியாது, தமிழ்நாட்டில் இருக்க ஊடகவியலாளர்களுக்கு எல்லாம் புரியாது. நான் சொல்றது, நான் வெறும் தமிழ்நாடுகள் அளவுல குறுக்கி பார்க்கல, தேசிய அளவில் பார்க்கிறேன். அதனால பிஜேபி எதிர்க்கிறதுல தாவேக்காவும் திமுகவும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சுக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சுக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்காவும் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதலில் உள்ள சிக்கலை தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல். திருமாவளவன் தேசிய அளவுல பார்க்கிறார். இவர் கட்சியே தமிழ்நாட்டிலேயே ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல மட்டுமே இருக்கிற கட்சி. இருக்கிற எம்எல்ஏக்கள் வெறும் 2 பேரு. இது எப்படின்னா, முன்னால தங்கப்பதக்கம்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஷோ ஒரு கவுன்சிலர் நடிப்பார். அதுல அவர் புனை பேர் வச்சிருப்பார், வைகை வளவன் அப்படின்னு. அவர் மேடையில பேசுவார், நான் அமெரிக்க அதிபருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் அப்படின்னு. கடந்த ஒரு வார காலமாக உலக நாடுகளிலே சில யார் இந்த வைகை வளவன் என்று கேட்க தொடங்கி விட்டனர். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கும் ஜெர்மனிக்கும் நான் எச்சரிக்கை விடுகிறேன், என்னுடன் மோதி பார்க்காதீர்கள். அது மாதிரி இப்ப திருமாவளவன் அவருடைய பார்வையே எங்க ரொம்ப விசாலமாயி தேசிய அளவுல போயிட்டார். அதனால இப்போ திருமாவளவன் பேசுறது எல்லாமே தேசிய அளவுல இருக்க ஊடகவியலாளர்கள், தேசிய அரசியல்வாதிகள், அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இப்ப மாநில அளவுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியாதுங்கிற. இப்ப அந்த ரேஞ்ச், அவருடைய இன்டெலெக்சுவல் கேலிபர் எல்லாமே வேற ஒரு ரேஞ்சில் நேஷனல் அந்த லெவலுக்கு போயிட்டதா அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இது அபத்தமா இல்லையா?
தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்க காங்கிரஸே இந்த விதமான பரிந்துரை எல்லாம் செய்யல. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் இருக்கிறது, காங்கிரஸுடைய பிரசன்ஸ் இருக்கு. தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியலை காங்கிரஸ் தீவிரமாக முன்னெடுக்கிறது. இவர்தான் ஏதோ தேசிய அளவுல பிஜேபி எதிர்ப்பு பார்வையை கொண்டிருக்கிற மாதிரி. அப்படி தேசிய அளவுல பிஜேபிக்கு எதிரான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய காங்கிரஸே தாவேகாவும் திமுகவும் ஒரு அணியில இருக்கணும்னு சொல்லல. இவர் என்னமோ கண்டுபிடிச்சு சொல்லுகிறார், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும். என்ன காரணம்? சரி, இன்னொன்னும் பார்ப்போம். தேசிய அளவுல IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு. அவங்களே திமுகவும் தாவேகாவும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தேசிய அளவுல பிஜேபி எதிர்ப்பை எல்லா இடங்களையும் முன்னெடுத்து வர்றாங்க. கேரளாவில் முன்னெடுத்து இருக்காங்க. இப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசுல IUML அமைச்சரவையில பங்கேற்று இருக்கிறது. கேரளத்தில் 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை கொண்டதாக அந்த கட்சி இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணியில செகண்ட் லார்ஜஸ்ட் காம்பனன்ட் பார்ட்டி அப்படின்னா அது IUML தான் கேரளத்தை பொறுத்தளவு. அவ்வளவு பல மாநிலங்களில் அரசியல் செய்து வருகிற IUML இந்த ரெக்கமெண்டேஷனை சொல்லல. தாவேகாவும் திமுகவும் ஒரு இடத்துல இருக்கணும். இவருக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து ஒரு கால திமுக வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு காலம் தாவேகால வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பன்னா என்ன, ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். திருமாவளவனுக்குன்னு ஒரு பிரத்யேகமான சிக்கல் ஒண்ணு இருக்கிறது. அதனாலதான் அவர் இந்த பக்கமும் முடியாம அந்த பக்கமும் முடியாம 2 பக்கமும் காலை வச்சுட்டு அப்பப்போ அப்படியே ஒரு பேலன்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கார். அவரால் ஒரு காங்கிரஸை போலவோ IUML போலவோ இல்ல கம்யூனிஸ்டுகள் ஸ்திரமாக எடுத்திருக்கிற ஒரு முடிவை போலவோ ஸ்திரமான நிலையான உறுதியான ஒரு முடிவை திருமாவளவனால் எடுக்க முடியல. அவருக்கு ஒரு பிரத்யேகமான சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல் என்ன அப்படின்னா, ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இன்றைய சூழ்நிலையில் திருமாவளவனின் தலைவலி என்பது வன்னியரசுவின் வளர்ச்சி என்பதுதான். வன்னியரசு அமைச்சரானதிலிருந்து அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கிறது. இப்போ ஏதேனும் கூட்டா பேசி ஒரு முடிவு எடுக்கணும்னா வன்னியரசோட ஆதவர்ஜுனா பேசி முடிவு எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப எந்த விஷயமும் திருமாவளவனுடைய நாலேஜுக்கே வர்றதில்லை. சோ விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற அந்த கட்சிக்கு மத்தியில முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவும் முன்வைத்து விவாதிக்கப்படுவதே இல்லை. வன்னியரசோடைய ஜோலியை முடிச்சிடுறாங்க. வன்னியரசை தாண்டி திருமாவளவன் வரைக்குமே எந்த ஒரு இஷ்யூவும் போறதில்லை. எல்லாம் வன்னியரசோட முடிஞ்சு போகுது. அதோடு மட்டுமல்ல, வன்னியரசுடைய வளர்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்களான ரவிக்குமார், அதே போல சிந்தனை செல்வன், இவங்களை ரொம்ப ஒரு உசுப்பேற்றி இருக்கிறது. ஒரு எல்லைக்கு மேல வன்னியரசை வளர்த்து விட்டோமோ, இது கட்சிக்கே ஆபத்தாக மாறலாம் அப்படின்னு அவர்கள் கருதுகிறார்கள். சோ அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை திருமாவளவன் மீது சுமத்துகிறார்கள். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், முன்னாலாம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் வீட்டுக்கு முன்னால காலையில எழுந்திருந்தா ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் நிற்பாங்க. எல்லா விடுதலை சிறுத்தைகள் ஆட்கள். எப்போது திருமாவளவன் வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னா, பெரும்பாலான கூட்டம் வன்னியரசு வீட்டுக்கு முன்னால இருக்கு. வன்னியரசை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே ஃபேட் அவுட் ஆகி கொண்டு இருக்கிறார். அப்போ திருமாவளவன் ஒன்னு தெளிவா உணர்ந்து விட்டார். என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சரவையில் ஒரு இடம்னு சொல்லி வன்னியரசுக்கு கொடுத்ததன் மூலமா விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு பகுதியை தாவேகா தட்டி கொண்டு போய்விட்டது. வன்னியரசு மூலமாக விடுதலை சிறுத்தைகளை வளைத்து விட்டார்கள். இப்போ விடுதலை சிறுத்தைகள்ல தன்னை பொருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தன்னை நிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தனக்கு காலூன்றுவதற்கு ஒரு இடம் வேணும். அதனால திமுக தேவை என்று அவர் உணர்கிறார். அதனால்தான் திருமாவளவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தாவேகாவுடைய அமைச்சரவையில எங்க விடுதலை சிறுத்தை இடம்பெற்றிருந்தாலும் கூட நான் ஸ்டாலினுடன் தொடர்ந்து கருத்து பகிர்வை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப கோயில்பட்டிக்கு ரீசெண்டா வைகோ வந்திருந்தார். அப்போ செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, தாவேகா மினிஸ்ட்ரியில இருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பகிர்வு தொடரும்னு திருமாவளவன் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு. உடனே வைகோ ரொம்ப கிண்டலா, இது நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியான கருத்து, அவருக்கு என் பாராட்டுகள் போயிட்டார்.
தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் வீசிட்ட இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்க மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. சோ இப்போ வைகோல கிண்டல் அடிக்கக்கூடிய விதத்துல திருமாவளவன் ஒரு காமெடி பீஸாக மாறிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு ஒரு ஃபுட்டு வைக்கிறதுக்கு அவருடைய காலை ஊன்றுவதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அதனால அவர் டிஎம்கேல வைக்கிறார். இல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், டிஎம்கேயோட நம்ம எப்படியாவது ஒரு உறவு இருந்துகிட்டே இருந்தால்தான் நாளைக்கு வன்னியரசு இந்த கட்சியின் ஒரு பகுதியை தட்டிட்டு போனாலும் தன்னுடைய தலைமையில தான் ஒன்றுவதற்கு ஒரு இடமாக திமுக இருக்கும். சோ ஒன்றுவதற்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு இப்பவே திருமாவளவன் தயார் செய்து கொண்டிருக்கிறார். திருமாவளவன் இப்படி பயப்படுவதற்கு ஏற்றபடி வன்னியரசும் நடந்து வருகிறார். வன்னியரசு இப்ப அண்மை காலமாக தீவிர திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த ஜூலை 7ஆம் தேதி ஒட்டேரியில ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ரெட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்த நாள் நிகழ்வு. அந்த நிகழ்வுல பேசின வன்னியரசு சொல்லுகிறார், எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற வேலையெல்லாம் ஆராசா போன்ற திமுக தலைவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது அவதூறு பேசினால் சரியான பதிலடி தரப்படும் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறார். தகுந்த பதிலடியை விடுதலை சிறுத்தைகள் கொடுப்போம் என்பதை மட்டும் திமுகவுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆராசா போன்றவர்கள் அங்கு இருப்பவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்தால் போதும், எங்களுக்கு ஆலோசனை சொல்ல தேவையில்லை. சோ ஒரு புறம் திமுகவை விட்டு கொடுக்க மறுக்கும் திருமாவளவன், இன்னொரு புறம் திமுகவுக்கு எதிராக சாட்டையை சுழற்றக்கூடிய வன்னியரசு. அப்போ இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே திமுக ஆதரவு நிலைப்பாடுடன் ஒரு சாரார், தாவேக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட இன்னொரு சாரார் அப்படின்னு ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. அட்லீஸ்ட் திமுக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அந்த சாராரின் தலைவராகவாது தான் தொடர வேண்டும் என்று திருமாவளவன் கருதுகிறார், ஆசைப்படுகிறார். இல்லைன்னா மொத்த கட்சி அவர் கையை விட்டு போயிடும். இன்னைக்கு திருமாவளவன் ரொம்ப லூஸ் பண்ணிட்டார். அவர் ஏதோ பெரிய டெல்லியில தேசிய அரசியல் பண்ணணும், அந்த அரசியல் பண்ணணும் ஆசைப்பட்டு எம்பியா போய் கடைசியில இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எம்பியா இருந்தனாலேயே மாநிலத்துல அமைச்சராக முடியாம போச்சு. வன்னியரசு எப்படியோ தக்கி முக்கி ஜெயிச்சு கடைசியில இன்னைக்கு அமைச்சராகி விட்டார். ஆக்சுவலா திருமாவளவன் அமைச்சராகிறதுக்கு இயற்கை தானாகவே ஒரு வாய்ப்பை கொடுத்தது. வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறப்போ திருமாவளவன் தானும் போட்டியிட போவதாகத்தான் அறிவித்தார். தமிழக அரசியலில், மாநில அரசியலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாற இருக்கிறது. இந்த நிலையில் காட்டுமன்னார் கோவிலில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் தொல் திருமாவளவன். பட் அதை கெடுத்தது டிஎம்கே. உடனே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தெல்லாம் அனுப்பிச்சு அவர்கிட்ட பேசி, ஐயா நீங்க போட்டியிட்டாதீங்க, நீங்க போட்டியிட்டீங்கன்னா மொத்த கடலூர் மாவட்டத்தில் இருக்க எல்லா தொகுதியிலையும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆன்டி எஸ்சி எஸ்டி போலரைசேஷன் நடக்கும், இது ஏடிஎம்கேக்கு சாதகமா போயிடும் அப்படின்னு சொல்லி அவரை போட்டியிட விடாமல் தடுத்து அவர் வெறும் எம்பியாகவே நீடிக்க வைத்து கடைசியில திருமாவளவனுடைய மொத்த ஃபார்ச்சூன் ஒண்ணும் இல்லாம கொலாப்ஸ் பண்ணது டிஎம். இப்போ மொத்தத்துல திருமாவளவன் திருசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிடியில அவருடைய கட்சி இருக்கா அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. சோ அவர் பிடியிலிருந்து கைமீறி போய் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திருமாவளவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்சியை வன்னியரசிடம் இழந்து கொண்டிருக்கிறார், தாவேகாவிடம் இழந்து கொண்டிருக்கிறார். அதனால தனக்கு பாதுகாப்பு புகலிடம் தேடி இப்பவே டிஎம்கே சைடு துண்டு போட தொடங்கி இருக்கிறார். இதுதான் திருமாவளவனுடைய மகாத்மியம். இன்னைக்கு அவர் இருக்கிற நிலை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையில இருக்கு. இந்த பரிதாபத்துக்குரிய நிலையுடைய உச்சகட்டம் தான் வைகோவுடைய கமெண்ட். அவருடைய கருத்துக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம்னு வைகோவே பாராட்டு தெரிவித்திருக்கிறார். வைகோ இவ்வளவு ஒரு ஒரு சிரிக்கத்தக்க விதத்துல போற போக்குல
இப்படி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிருக்காருன்னா திருமாவளவன் எந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறார்? அதனால்தான் நம்ம தமிழ்லேயே திருமாவளவனை காமெடியனா சித்தரிக்கணும். இது கொலால ஸ்டீவியனுடைய சித்தரிப்பு இல்லைங்க, வைகோவுடைய சித்தரிப்பு, இன்றைய அரசியல் சூழலின் சித்தரிப்பு. அதை நாங்க பிரதிபலிச்சிருக்கோம், அவ்வளவுதான். மீண்டும் மூண்டு விட்டதே போர். மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிட்டது. மீண்டும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே யுத்தம் மூண்டு விட்டது. ஈரானுடனான இடைக்கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை அதிரடியாக அறிவித்தார். அத்துடன் கச்சா எண்ணெய் விற்க ஈரானுக்கு அளித்திருந்த உரிமையையும் அமெரிக்க அரசு திரும்ப பெற்று கொண்டு விட்டது. அணு ஆயுதம், நீண்ட தொலைவு ஏவுகணைகள் தயாரிப்பில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அந்த நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த ஆண்டு பிப்ரவரி 28 திடீர் தாக்குதல் நடத்தின. அந்த தாக்குதலில் ஈரானின் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி மற்றும் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதும் இஸ்ரேல் மீதும் ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தியது. உலகில் அதிக அளவில் கச்சா எண்ணெய் கப்பல்கள் பயணிக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையையும் ஈரான் மூடியது. பதிலுக்கு ஈரானின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் வகையில் அந்த நாட்டு துறைமுகங்களை அமெரிக்க போர்க்கப்பல்கள் சுமார் 2 மாத காலம் முற்றுகையிட்டன. இதனால் கச்சா எண்ணெய் கப்பல்களின் போக்குவரத்து முடங்கியது. அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களால் உலகின் எல்லா நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை உயர்வுக்கு வழிவகுத்தது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்தத்தின் பேரில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அண்மையில் இடைக்கால அமைதி ஒப்பந்தம் கையொப்பமானது. அந்த ஒப்பந்தத்தில் உள்ள ஷரத்துக்களை அமல்படுத்தி நிரந்தர அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து 2 நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின. கமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெறுவதால் அந்த பேச்சுவார்த்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கமேனி உடலுக்கான இறுதிச் சடங்கு மற்றும் நல்லடக்கம் முடிந்ததும் பேச்சுவார்த்தையை தொடர 2 நாடுகளும் முடிவு செய்துள்ளன. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை அருகே கத்தார் நாட்டு எரிவாயு கப்பல் உள்ளிட்ட 3 கப்பல்கள் மீது செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியதாக சந்தேகம் எழுந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானை குறிவைத்து செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஈரானில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார்கள், புரட்சிகர பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தி வந்த 60க்கும் மேற்பட்ட சிறிய படகுகளை குறிவைத்து தாக்கியது அமெரிக்க ராணுவம். பந்தர் மாஷர், ஈரானின் அணுமின் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய புஷர் ஆகிய இடங்களிலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தின்படி ஈரான் செயல்படவில்லை என்றாலோ அல்லது ஷரத்துகளுக்கு கட்டுப்படாவிட்டாலோ ஈரானை தண்டிக்க தங்களது ராணுவம் தயாராக இருப்பதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்திருந்தது. மேலும் இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தின்படி 60 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் விற்க ஈரானுக்கு அளித்திருந்த உரிமையையும் அமெரிக்கா திரும்ப பெற்றுவிட்டது. அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் 5வது கடற்படை தளம் அமைந்திருக்கக்கூடிய பஹ்ரைன், அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய முகாம் அமைந்திருக்கக்கூடிய குவைத் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது ஈரான். இதனிடையே நேட்டோ மாநாட்டில் கலந்து கொள்ள துருக்கி வந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஈரானுடனான இடைக்கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றார். Is the ceasefire over? Is the ceasefire done? Is the MOU dead? It's a very interesting question. To me, I think it's over. I don't want to deal with them anymore. They're scum. You know what scum is? They're scum. They're sick people. They're led by sick people. And they're vicious, violent people. And if they had a nuclear weapon, they'd use it. As far as I'm concerned, it's over. I'll speak to our negotiators. They want to negotiate. They're good people. Steve Witkoff, Jared Kushner. But they have to come back to me. As far as I'm concerned, it's just a waste of time dealing with them. They're liars. We make a deal. And if I make a deal with him, we have a deal. And he goes out, he talks. We make a deal. Everyone's agreed. No nuclear weapon. We make a deal. They go outside, talk to the press. They say, we never even talked about it.
There's something wrong with them. They're cuckoo. As far as I'm concerned, it's over. ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவர் என்றாலும் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று குறிப்பிட்டார் ட்ரம்ப். இன்னொரு கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்கள் மீது செவ்வாய்க்கிழமை இரவு நடத்திய தாக்குதலை காட்டிலும் மிக தீவிரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தப் போகிறது. கப்பல்கள் மீது ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. அதற்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கிறது. கச்சா எண்ணெய் உள்கட்டமைப்பு வசதி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும். ஈரானின் கச்சா எண்ணெய் மையமான கர்க் தீவை கூட கைப்பற்றுவோம் என்றார் ட்ரம்ப். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் புதிய மோதலால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் எகிரி இருக்கிறது. புதன்கிழமை விண்ணை தொடும் அளவுக்கு அதிகரித்தது. உயர் ரக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 5% மேல் உயர்ந்திருக்கிறது. இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தால் சுமார் 4 மாதங்களாக மேற்காசியாவில் நிலவிய போர் பதற்றம் முடிவுக்கு வந்ததுடன் கச்சா எண்ணெய் கப்பல்கள், எரிவாயு கப்பல்கள் மீண்டும் ஹோர்முஸ் நீரிணை வழியே செல்லத் தொடங்கி இருந்தன. தற்போது ஈரான் அமெரிக்கா தரப்பினர் மீண்டும் மோதி கொண்டிருப்பதால் மேற்காசியாவில் மீண்டும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. உலகம் முழுவதும் டீசல், பெட்ரோல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. ட்ரம்ப் எனும் ஒரு தனி மனிதனின் முட்டாள்தனத்துக்கு மொத்த உலகமும் விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த பூனைக்கு மணிகட்ட யாரும் இல்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.